உங்க பேர் இல்ல நான் ஒரே கருத்து நீங்களே தெளிவு சொல்லிட்டீங்களா? இதற்கு முன்னால எதிர்கட்சி என்ன சொன்னாங்க? அசம்பிளில புதிய ஆட்சி வந்திருக்கிறது, மாற்றங்கள் பல பேர் செய்ய வேண்டியிருக்கிறது, 6 மாத காலத்திற்கு எந்த கருத்துக்கள் நாங்கள் சொல்ல போவதில்லை என்று சொன்னாங்களே இல்லையா? சொன்னாங்களே இல்லையா? அப்புறம் நாங்களும் பொறுத்திருந்தா ஒவ்வொன்றா செய்ய முடியும். இல்ல இல்ல நான் என்னுடைய கருத்து ஒன்றே ஒன்றுதான். ஒவ்வொருவரும் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நான் சொல்கின்ற ஒரே நல்ல பதில் இதுதான். எங்களுக்கும் ஒரு அவகாசம் தர வேண்டும். இது போன்ற குற்றங்கள் நடைபெறுகிற போது உடனுக்குடன் அதிரடியாக நடவடிக்கை முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். அந்த குற்றவாளியை உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான நடவடிக்கை உரிய துறையின் மூலமாக, காவல்துறையின் மூலமாக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதனுடைய நடவடிக்கை என்ன என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு முக்கிய பதவியில் இருக்கீங்க, அமைச்சரா இருக்கீங்க. இந்த சூழல்ல டார்கெட் அதிமுக பேர்ல அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து டிவிகேல சேர்த்துக்கிட்டே இருக்காருன்னு உங்க பேரு அடிப்படுது. எப்படி பாக்குறீங்க? வயிற்று வலிக்காரனுக்கு கட்டளை திருப்பி போட்டெல்லாம் படுத்தலாம் வயிற்று வலி தீராது. மருத்துவம் அளிக்க வேண்டும். அது வயிற்று வலிக்காரர். அவர் ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்கணும். எம்பேர்ல இருக்காரு. அவர் எப்ப பார்த்தாலும் எம்பேர்ல தான் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காரு. தவிர வேற 6 பேர் நான் யாராச்சும் கூப்பிட்டு வந்து சேர்த்திருக்கேனா? சேர்ந்தவர்கள் என்னிடத்திலே வந்தார்களே தவிர நான் சேர்த்திருக்கேனா? 25 பேர் வருகிற போது நான் இருந்திருக்கிறேனா? சென்றிருக்கிறேனா? அதான் வயிற்று வலிக்காரனுக்கு கட்டளை திருப்பி போட்டு படுத்தெல்லாம் வயிற்று வலி தீராது. அவர் எம்பேர் ஒரே வேகத்தில் இருக்கிறார். நான் வெளியே வந்ததற்கு பிறகு அது சரிந்து போயிருப்பதை அவரால் காண முடிகிறது. ஆகவே அந்த வேதனை. அதிமுக ஒரு கட்சி பாரம்பரியமா ஆட்சியில் இருந்திருக்காங்க, எதிர்கட்சியா இருந்திருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு அதிமுக தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்ல இப்படி கலந்து சரியா? அது இல்ல வேறுங்க. நான் ஒரே ஒரு வரி வேறுங்க. அதிமுக என்பது 2 கொள்கையை வைத்துக் கொண்டிருப்பது. ஒன்று புரட்சி தலைவர் அம்மா வழியில் நடைபெறுகிற தொண்டர்களும் தலைவரும் தான். இன்னைக்கு என் பாக்கெட்ல தான் இருக்கு. இங்க ஜனநாயகம் இருக்கா இல்லையா? அங்க ஜனநாயகம் இருக்கா? அவர் படத்தை பெருசா வச்சவனை கண்டா தான் சிரிக்கிறாரு. பாத்தீங்களா இல்லையா? அப்புறம் இல்ல அப்படி சொல்றேங்க. அம்மாவும் தலைவர் படம் இல்லாத ஒரு நிகழ்ச்சி நடத்தினா இல்லையா அவருக்கு பாராட்டு கூட்டம்? நான் கேட்கிறேன், அது எந்த வகையில? அதிமுக கொள்கையும் லட்சியங்களும் தலைவருடைய லட்சியங்களும் அம்மாவுடைய லட்சியம் நிறைவேற்றி ஒரு முதலமைச்சராக, முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் தனக்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடக்கிற போது அதில் யாருடைய படமும் தேவையில்லை, என்னை பாராட்டினால் போதும் நினைச்சார் இல்லையா? அப்புறம் அது எப்படி கொள்கை ரீதியாகவோ லட்சிய ரீதியாகவோ நம்முடைய இயக்கத்தை காக்க வேண்டிய ஒருவர் எதை செய்திருக்கிறார் என்பதை நாடு தெரிந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் தெரிந்து கேளுங்க. நான் எனக்கு அந்த வேலை இல்லை. வேற முதல் தெரிஞ்சுங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் மனதிலே வைத்து ஒவ்வொரு கேள்வியும் கேட்டு அதிலே கண்டுபிடித்து அதிலே யாராவது குற்றம் இருக்குமா என்று ஒரு பத்திரிகையை நாள்தோறும் போடுவதற்கு இருங்க இல்ல இரவு ஊராம் போடுவதற்கு நான் தயாராக இல்லை. நான் அதில் சிக்கவும் நான் விரும்பவில்லை. இதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.